அப்படியே சுட சுட இட்லியை தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கணும். சட்னியை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மதுரை ஸ்பெஷல் பூண்டு சட்னி செய்ய போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதுரையில் வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த சட்னி இல்லாமல் இருக்காதுங்க. பூண்டு சட்னி ரொம்ப ஃபேமஸ் மதுரையில். வந்து மல்லிகைப்பூ இட்லி பூண்டு சட்னிங்க சூப்பராக இருக்கும். அங்கே சட்னி வந்து நான் சாப்பிட்ருக்கேன், அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி அளவில் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். 1 கிலோ பூண்டுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 100 கிராம் புளி எடுக்கணும். 50 கிராம் வரமிளகா வந்து காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக எடுப்பீங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நம்ம சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கணுங்க. கடையில் வந்து சில்லி பவுட்ரு கிடைக்கி, அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலராகவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஹோட்டலெல்லாம் சட்னியை பாருங்கள் ரொம்ப கலராக வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து வரமிளகா தூள் ஆட் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 250 கிராம் பூண்டில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1 கிலோ பூண்டில் எடுக்காத இருந்தால் 100 கிராம் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்தால் தான் அதுக்கு வந்து இந்த காரத்துக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு சட்னியாக வைக்கிறதோட இந்த மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு பாருங்கங்க. ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்குங்க. கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது. வாயு பிரச்சனை எதுவும் வராது. டெய்லி ஒரு ஸ்பூன் சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. வெறும் சாதத்துலேயும் நீங்கள் போட்டு விரவி சாப்பிடலாம். தோசை இட்லிலையும் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. டைம் கிடச்சிச்சின்னா நிறைய பூண்டு உரித்து கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நல்லது கூட பூண்டு சேர்க்குறது. இதை வச்சு நான் இன்றைக்கி பூண்டு சட்னி செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மதுரை ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் புதினா மல்லி இதெல்லாம் போட்டு அட்டகாசமாக பண்ண போகிறாங்க. வாங்க களத்தில் இறங்கலாம். மதுரையில் தான் செய்வாங்களா என்ன? நம்மளும் செஞ்சு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. இங்கே 1 கிலோ பூண்டு செஞ்சிங்கன்னா 1/2 லிட்டர் எண்ணெய் ஆகுங்க. அதுக்கு தகுந்தபடி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பூண்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதனால் 100 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு அப்புறமா லாஸ்ட்டு தாளிசத்துக்கும் நம்ம ஆட் பண்ணணும். அதனால் இப்போ 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 50 கிராம் நான் ஊற்ற போகிறேங்க. 50 கிராம் கூடயே தான் ஊற்றிருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடானா போகிறோங்க. ரொம்ப ஹீட் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து உளுந்து பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். 50 கிராம் உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுந்து பருப்பு போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம லாஸ்ட் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு சூப்பராக பண்ணணும். நல்லெண்ணெய்னோன்னா உங்களுக்கு நுரைச்சிக்கிட்டு வருது. பூண்டு ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்று போல் வறுபட்டு வரணும். நான் உளுந்தம்பருப்பு வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். பூண்டு வேகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் பூண்டையும் உளுந்து கூட போட்டே நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. பாதி அளவு வெந்திருக்குங்க. பாதி வேகணும். 1/2 மணி நேரம் ஆகுங்க வதக்கி எடுக்கிறதுக்கு. நமக்கு பொறுமையாக வேக வைக்கணும். அடுப்பு வந்து எரியக்கூடாது. சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆயிரும். சட்னியோட டேஸ்ட்டும் மாறிடுங்க. நம்ம போட்ட மெனிக்கு கிடக்கு பாருங்கள். நம்ம பூண்டு எல்லாம் வதங்கி வரமிளகாய் எல்லாம் வதக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு வறுபட்டு வந்துடும். அதனால் உளுந்து போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம பூண்டை சேர்த்துடணுங்க. இந்த பூண்டு வந்து நல்லா வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு அந்த காரத்தன்மை போகும். நல்லா வேகலைன்னாக்கா காரம் எரிச்சல் எடுக்குங்க. வயிறு காந்தல் எடுக்கும். அதனால் பூண்டோட வேகம் பூரா இறங்கணும். இந்த எண்ணெயிலே வேகும்போது இந்த காரம் பூரா இறங்கிரும். நல்ல பொன்னிறமாக செவந்து வரணுங்க. தங்க கலரில் வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. வரமிளகா வந்து
10 மிளகாய்க்கு மேலே எடுத்துருக்கேங்க. அப்புறமா காஷ்மீர் மிளகா ஒரு 5, 6 மிளகாய் எடுத்துருக்கேன். இதை தான் இன்றைக்கி போட போகிறேன். கலராட்டு வேணுங்கிறதுக்காண்டி காஷ்மீர் மிளகா எடுத்துருக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. நம்ம தோசை சுட்டு தோசையில் மேலே தடவி அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும், 2 தோசை 3 தோசை சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸ் உண்டு. மல்லிகைப்பூ இட்லி மதுரையில், புரோட்டா, சால்னா, பூண்டு சட்னி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக வச்சுருப்பாங்க. உளுந்தோட கலர் வந்து நமக்கு சேஞ்சே ஆகலை. கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் உளுந்து. இப்போ தான் லைட்டாக செவந்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாவை ஆட் பண்ணிடலாம். வரமிளகாவில் வந்து காம்பை ஆஞ்சிட்டு போடுங்க, இல்லை டப்புன்னு மேலே தெரிச்சிரும். வரமிளகாவும் அதே மாதிரி நல்லெண்ணெயில் நின்று வேகணுங்க. வெந்தால் தான் காரத்தன்மை இருக்காது. நெஞ்ச கரிப்பு, எதுக்களிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு எதுக்களிக்காதுங்க. சிலவங்களுக்கு வந்து சாப்பிட்டோன்னா எதுக்களிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தனாலும் இந்த மாதிரி பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. புளிங்க ஒரு லெமன் சைஸில், பெரிய லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்துருக்கேன். நார் ஓடு இதெல்லாம் இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த புளியை தான் புளிப்புக்காண்டி எடுக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்க்கணும். சேர்த்தா தான் வாசனையும் நல்லாயிருக்கும், அந்த நெஞ்சு எரிச்சலும் இருக்காது. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தங்க கலருக்கு வரணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழைங்க. இதெல்லாம் இதில் சேர்த்து வதக்கிடணும். நம்ம உளுந்து எல்லாமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பூண்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்படி வதக்கி அரைக்கும் போது தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேச்சுலர் பசங்களுக்கு, வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்கங்க. கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். நம்ம கையை கொண்டு நசுக்கினாலே நசுங்கிருமா. இந்த மாதிரி தங்க கலருக்கு வரணும். அதே மாதிரி உளுந்தும் கருகாமல் எடுக்கணும். கருகில் பாருங்கள், நமக்கு கருகுச்சுன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். பக்குவமாக வறுத்து எடுத்திங்கன்னா மதுரை சட்னி பக்காவாக கிடைக்குங்க உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். மல்லித்தழை, கருவேப்பிலை தழைலாம். பூண்டை வச்சு நம்ம என்ன செஞ்சாலுமே மனம் மூக்கு துளைக்குங்க. அப்படியே ஒரு மனம் மணக்கு. பூண்டு வந்து டெய்லி சாப்பாடில் சேருங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மா எதை எடுத்தாலும் பூண்டு சேர்க்குறீங்க, எதுக்கு பூண்டு சேர்க்கிங்க, இவ்வளோ பூண்டு எதுக்கு சேர்க்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பூண்டு வந்து கண்டிப்பாக நம்ம சேர்க்கணுங்க. அந்த நாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொலஸ்ட்ரால், இந்த எண்ணெய் பொருள்லாம் சேர்க்கறதுனால அது அப்பப்போ நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு உடம்புல ஏறாது. அதனால் பூண்டு வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும். நிறைய பேர் பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது பூண்டு சாப்பிட்றது. அவங்க அப்படி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எதுக்குமா எல்லா சாப்பாட்லேயும் பூண்டு சேர்க்கிங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர் நாகர்கோவில் சைடில் வந்து தேங்காய் அதிகமாக எடுப்போம்.
தேங்காயிலையும் கொலஸ்ட்ரால் இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் தான், அது கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது. இருந்தாலும் தேங்காயில் வந்து நம்ம பூண்டை போட்டு அரைச்சா தான் அந்த கொலஸ்ட்ரால் வந்து கட்டுப்படுத்துங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. சட்னிக்கு தந்தோடி உப்பு எப்பவுமே போட்டுக்கிடலாங்க. அதே மாதிரி உப்புமே கம்மியாக தான் எடுக்கணும். சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்க. எல்லாமே கரெக்டாக கிடச்சிருக்குங்க நமக்கு. இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 1/2 அன் ஹவர் ஆகுங்க நமக்கு இதை வதக்கி எடுக்கிறதுக்கு. சூப்பராக வதக்கி எடுத்தாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுதேன். இதை நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கிடணும். சூப்பராகிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூண்டு சட்னிக்கு வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம். இட்லிக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. மாவு வந்து நைட்லேயே அரைச்சி வச்சுட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இட்லி குக்கரில் மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். இட்லி வேகிறதுக்குள்ள நமக்கு பூண்டு ஆறிடும். நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மாவு வந்து கரைச்சி தான் வச்சுருக்கேன். மாவு வந்து ஊற்றும் போது அப்படியே தூக்கி ஊற்றுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இட்லி வந்து. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. குக்கரில் வச்சுக்கலாம். ரேஷன் அரிசி மாவுங்க. அப்படியே பஞ்சு போல் சாப்பிட்டானா இட்லிக்கு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா மதுரைக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. குக்கரில் வச்சாச்சு. இப்போ மூடி வச்சுக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம எடுத்துக்கலாம். மிச்ச மாவத்திக்கு அங்கே வச்சிடலாம். இப்போ பூண்டு சட்னிக்கு வந்து எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேஜாக போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரே இதில் போட்டால் உளுந்து வந்து நல்லா அரைப்படாது. அதனால் 2 பேஜாக போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணுங்க. திக்காக தான் வைக்கணும் சட்னி. நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம திக்காக அரைச்சி விடணும். உளுந்து போட்டுக்கனால நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம சட்னி தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் நமக்கு பூரா எண்ணெயும் எடுத்துருச்சுங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதே பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் விட்டு வலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க மிக்சி ஜார்லேருந்து. இப்போ இட்லி வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இட்லி குக்கருக்குள்ள இறக்கிட்டு நம்ம அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் அதே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஹீட் ஆகட்டும். நம்ம கடுகும் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதும் உளுந்தம்பருப்பு நிறைய போடணுங்க. போட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது
இட்லியோட சேர்ந்து கடிபடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம் 1 ஸ்பூனு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். தடங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். சட்னி ஆட் பண்ணிடலாம். சட்னிக்கு வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சட்னியில் இருக்க காரமே போதும்னா அப்படியே விட்டுருங்க. நல்லா உளுந்தம்பருப்பு வெந்துருச்சு. சட்னியை ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கைவிடாமல் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. உப்பும் காணலைன்னா 2 உப்பு போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. காரத்துக்கு தண்டி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகட்டுங்க. வெந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சூப்பரான மதுரை சட்னிங்க, பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி எடுத்துக்கலாம். இட்லி வந்து ஒரு பிளேட்டில் தட்டிக்கிடலாங்க. சூப்பராக வந்துருச்சு இட்லி. மல்லிகைப்பூ இட்லி, பிச்சிப்பூ சட்னிங்க. இட்லி எடுத்தாச்சு. சட்னியில் வந்து எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் தெரிஞ்சு வந்தால் தான் சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. எண்ணெய் அப்புறம் வெளியில் கக்கி கொண்டு வந்துடும். ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சுட சுட இட்லியை தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கணும். சட்னியை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். மதுரை மல்லிகைப்பூ இட்லி, மதுரை மல்லிகைப்பூ பூண்டு சட்னிங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல பூண்டோட வாசனை, டேஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. அந்தளவுக்கு அருமையான சுவையில் பூண்டு சட்னி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.